Hi all. Today day 7 content for the intelligent investor. இன்னைக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட ரெண்டு முக்கியமான இன்வெஸ்டர் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர். நீங்கள் யார் எந்த கேட்டகரிக்கு போகிறோன்னு தெரிஞ்சால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கிளியராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ரிஸ்க் எடுக்காமல் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸ்டேபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் தான் அவங்களோட மெயின் கோல். டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிள் ஸ்டாக்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ். ஒன்று ப்ளூ சிப் ஸ்டாக்கு, டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் செகண்டு, தேர்ட் ஒன் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரியாக இருக்கிற கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் பேங்க்கு, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ். நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ். நிறைய டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுக்குற கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோவில் பெரிய கம்பெனிஸ் லைக் டாட்டா இல்லைனா ரிலையன்ஸ் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஸ்டாக் இருக்கும். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா யார்? ஃபஸ்ட் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட் இருக்கும். ஹை ரிட்டர்ன்ஸை தேடி போவாங்க. க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி குயிக்காக ப்ராஃபிட் செக் பண்ணுறவங்க. அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிள் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். ஒன்று ஹை க்ரோத் ஸ்டாக்கு, செகண்ட் ஒன் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு, தேர்ட் ஒன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எமர்ஜிங் கம்பெனிஸ். ஹை க்ரோத் ஸ்டாக்ஸில் அதாவது டெக்னாலஜி இல்லை ஹெல்த் கேர் மாதிரி ஃபாஸ்ட் க்ரோவிங் செக்டார்ஸில் இருக்கிற கம்பெனிஸ். அண்டர் வேல்யூனா மார்க்கெட் வேல்யூ விட இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எமர்ஜிங் கம்பெனிஸ். இதில் ஹை ரிஸ்க் இருந்தாலும் ஃப்யூச்சரில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்மால் கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், அக்ரெசிவ் இன்வெஸ்டர் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெக் கம்பெனிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் பை பண்ணுவாங்க. ஹை ரிவார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டிஃபென்சிவ் வெர்சஸ் அக்ரெசிவ் இவங்களோட கீ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதை மொத்தம் 5 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. ரிஸ்க் டாலரன்ஸ், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டாக் செலெக்ஷன், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான். ரிஸ்க் டாலரன்ஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு லோவாக இருக்கும், அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு ஹையாக இருக்கும். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் மாடரேட்டாக இருக்கும் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு, அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு ஹையாக இருக்கும். ஸ்டாக் செலெக்ஷன் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஸ்டேபிள் ப்ளூ சிப் கம்பெனிஸ் தான். ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் க்ரோத் அண்ட் அண்டர் வேல்யூ ஸ்டாக். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஹையாக இருக்கும், அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு மாடரேட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு லாங் டேர்மாக இருக்கும். இதே அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு மிட் டு ஷார்ட் டேர்ம். ஓகே, யார் எந்த கேட்டகரிக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்களே உங்களை 3 கொஸ்டின்ஸ் கேட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரிஸ்க் எடுக்காமல் ஸ்டேபிளாக இருக்கணுமா இல்லை ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிவார்டை தேடி போகணுமா? செகண்ட் கொஸ்டின், நீங்கள் டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண டைம் இருக்கா? தேர்ட் ஒன், பேஷன்ஸாக இருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இந்த 3 கொஸ்டின் நீங்களே கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரன்ட்டு உங்களுக்கே புரியும். இல்லை தேர்ட் ஒன், மிக்சர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் 2 இன்வெஸ்டர் டைப்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த செஷன்லேருந்து 3 கீ டேக்அவேஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் பற்றி பார்த்தோம், அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அண்ட் பேலன்ஸ் யுவர் அப்ரோச். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னா ரிஸ்க்கு கம்மியாக வச்சு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்கள். ஹை ரிஸ்க் எடுத்தாலும் பெரிய ரிட்டர்ன்ஸ் தேடி போகணும்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர் மைண்ட் செட் இருக்கணும். தேர்ட் ஒன், பேலன்ஸ் யுவர் அப்ரோச். உங்களோட கோல்ஸ், டைம் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுங்கள். ஓகே, கன்க்ளூஷன். இன்றைக்கி டிஃபென்சிவ் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் எப்படி இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். தேங்க்யூ.